உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பாமர மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஏழை எளியவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், மத வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், லஞ்ச லாவணியம் இல்லாத உலகமாக திகழ வேண்டும், ஒரு நல்ல தலைவன் வர வேண்டும் என்பதற்காக ஆசான் முருகபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்து தனக்கென்று எதுவும் வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திற்காக வேண்டி 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 வருந்தி வருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே மகான். இந்த 730 கோடி மக்களில் நமக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு, ஒரே பரம்பொருள், ஒரே மகான் அரங்க மகா தேசிக சுவாமிகள். அப்பேற்பட்ட மகானை நாம் எப்படி தரிசிக்க வேண்டும்? அரங்க தரிசனம் சாப விமோசனம் மக்களே. அரங்க தரிசனம் ஞானத்தை கொடுக்கும், அரங்க தரிசனம் கல்வியை தரும், அரங்க தரிசனம் கஷ்டத்தை விளக்கும், அரங்க தரிசனம் மொத்தத்தையும் தரும். நீங்க எதை கேட்கிறீங்களோ எல்லாத்தையும் தரும். ஆனால் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும், வணங்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இங்க நம்பிக்கை வைக்கணும். இங்க நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையை பத்தி ஒன்று சொல்றேன், கேட்டுக்கங்க மக்களே. அதாவது நீங்கள் பேய் பூதத்துக்கு பயந்தால் நிச்சயமாக உங்களை பேய் பூதம் தான் அண்டும். நீங்கள் பில்லி சூனியத்துக்கு பயந்தால் உங்களுடைய உணர்வு பில்லி சூனியத்தை கண்டு நடுங்கினால் நிச்சயம் பில்லி சூனியம் உங்களை பாதிப்பு கொடுக்கும். இது உணர்வின் அடிப்படை. உணர்வில் நீங்கள் அந்த பரம்பொருளை அரங்க மகா தேசிகரை நீங்கள் வைத்தால் நிச்சயமாக அரங்க மகா தேசிகர் உங்களுள் வருவார். நாம வைக்கணும். திருப்பியும் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம், நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் அரங்க மகா தேசிகருடைய திருவடிகள் உங்களுக்கு கை கூடும். நீங்க அவநம்பிக்கை வச்சீங்கன்னா அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க, கண்ணாடி மாதிரி தான். நீங்க எந்த முகத்தை வைத்துக்கொண்டு எந்த உணர்வை வைத்துக்கொண்டு அவர்களை நெருங்கிறீர்களோ அந்த உணர்வின் வெளிப்பாடாதான் அரங்க மகா தேசிக சுவாமிகள் இருப்பார்கள். நீங்கள் இப்போது எடுக்க வேண்டிய ஒரே முடிவு, ஆசான் தான் முருகன், அரங்கன் தான் முருகன், முருகன் வேறு அரங்கன் வேறு இல்லை என்று முத்தாய்ப்பாக ஒரு நம்பிக்கையை, ஒரு உணர்வை உங்களுடைய மனதில், நாடி நரம்பில், மூளையில், அறிவில், இரத்தத்தில் எல்லாவற்றிலும் வைத்து ஆசானை வணங்கினால் ஆசான் உங்களுக்கு கை கூடுவார்கள். அரங்க மகா தேசிகர் குழந்தைங்க, என்னென்ன தெய்வங்க, தெய்வத்துக்கு பேதாபேதமே கிடையாது. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி உன்னை அப்படியே ஏத்துக்குவாங்க. உன்னுடைய தகுதியை ஆராய மாட்டாங்க. உன்னுடைய தகுதியை ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு குரு நமது ஓங்கார குடிலாசான், அவங்க மட்டும்தான். ஏற்கனவே இந்த மேடையில் சொன்னதான், ஒரு வீட்டுக்கு தெய்வமும் குருவும் போயிருக்கு. பக்தன் வேண்டிக்கிட்டு இருக்கான். பக்தன் வந்து தியானத்தில் இருக்கிறான். அவன் முன்னாடி ஒரு குருநாதரும் தெய்வமும் தோன்றாங்க. பக்தன் கண் விழித்து பார்க்கிறான். பார்த்தவனே தெய்வத்தை நோக்கி ஓடுறான். ஐயனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஓடுகிறான். தெய்வம் நிறு, ஏன்ட்ட வந்துடாத, உன் குருட்ட போ அப்படிங்கிறாங்க. தெய்வம் சொல்லுது, ஏனையா இப்படி சொல்றீங்க? நீங்க தெய்வம் உங்களை நான் நேரடியாக வந்து சரணடைகிறேன் என்று. நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா. எவன் ஒருவன் சுத்தமாக இருக்கிறானோ, அழுக்கில்லாமல் இருக்கிறானோ, பாவம் இல்லாமல் இருக்கிறானோ, ஊழ்வினை இல்லாமல் இருக்கிறானோ அவனை தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். உன்னிடம் ஒரு கடுகளவு, ஒரு திணையளவு பாவம் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உன் குருநாதர் அப்படி இல்லையப்பா. நீ சாக்கடையா இருந்தாலும் சரி, நீ பாவ மூட்டையே சுமந்துட்டு இருந்தாலும் சரி, பாவங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தாலும் சரி, உன்னை அப்படியே அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தகுதி குருநாதருக்கு தான் இருக்குது. குருநாதர் தான் இருக்குது. உன்னை அப்படியே ஏத்துக்குவான்ப்பா. அது மட்டும் இல்ல, உனக்கு நல்வழி சொல்லுவான். நல்வழி காட்டி தான் அடைந்த பேரின்பத்தை உன்னையும் அடைய வைப்பான். தன் நிலைக்கு உன்னையும் உயர்த்துவான். ஒரு குரு என்ன நிலை அடைஞ்சிருக்கானோ அந்த நிலைக்கு உன்னையும் உயர்த்துவான். அப்பேற்பட்ட குரு இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து பிரயோஜனமே இல்லை. என் வழியே, குரு வழியே நீ தெய்வத்தை அடைந்து விடலாம். அப்பேற்பட்ட ஓங்கார குடிலாசான் குருநாதர், மறைகளெல்லாம் ஆதி மறைகளெல்லாம் போற்றக்கூடிய குருநாதர்.
30 கோடி தேவர்கள் போற்றக்கூடிய குருநாதர், 48,000 ரிஷிமார்கள் போற்றக்கூடிய குருநாதர், சப்த ரிஷிகள் சப்த கன்னிகள் போற்றக்கூடிய குருநாதர், உலகத்தில் உள்ள எல்லா நல்ல சக்திகளும் போற்றக்கூடிய குருநாதர் ஓங்கார குடிலாசான் இங்க இருக்கும்போது இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? நாம் வாழ்க்கையில் பிறந்தது அவர்களுடைய திருவடிகள் கடாஜகத்தை, அவளுடைய திருவடியை ஆசியை பெறுவதற்கு தான் என்பதை பிரதான நோக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பர்களே. மீதியெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் இருக்கும், கூட வராது, கூட வரவே வராது. வானளாவிய கட்டிடங்கள், வைர வைடூரியங்கள், பணம் பொன் குவியல், மாடு மனை எல்லாம் இருக்கும், சகல சௌபாக்கியம் இருக்கும். செத்து போயிட்டா எது வரும்? செத்து போனா கூட ஏதாவது வருமா? எல்லாம் மனைவி மக்கள் அழுவாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் செத்து போயிடுறேன், எங்க அம்மா நீ செத்து போயிடுமா, இவன் நான் புழைக்க வைக்கிறேன்னு சொல்லி கடவுள் கேட்டா ஒத்துக்குவாங்களா? சிந்திச்சு பாருங்க. என் பொண்டாட்டியை கேட்கிறேன், உன் கணவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரை எடுத்துக்கிறேன் யமன் கேட்டா என் பொண்டாட்டி ஒத்துக்குமா? இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் அடுப்புல ஒலை கொதிச்சிட்டு இருக்கு, அதை யார் இறக்கி வைக்கிறது? நான் சேலைக்கு பார்டர் அடிக்க கொடுத்துருக்கேன், அதை யார் வாங்கிட்டு வருது? வீட்டு கரண்ட் பில்லு கட்டணும், கேஸ்காரன் வந்துடுவான், அதெல்லாம் யார் பார்க்கறது? நான் இருக்கணும். அப்படி தானே சொல்லுவாங்க. யார் எனக்காக வருவா? என் கூட எனக்கு பதிலாக யார் உயிர் உட தயாராக இருக்கிறார்கள்? நான் எனக்கு சொல்லுங்க, எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கூட ஒண்ணுமே வராது. ஆனால் ஒன்று வரும், ஓங்கார குடிலாசனுடைய ஆசி வரும். ஓங்கார குடிலாசனுடைய ஆசி வரும். நீ எந்த பிறப்பு எடுத்தாலும் சரி, எந்த லோகத்தில் பிறப்பு எடுத்தாலும் சரி, எந்த ஜீவராசியாக பிறப்பெடுத்தாலும் சரி, உன்னை அப்படியே அரவணைத்து 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 பாதுகாப்பு வளையம் வைத்து 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 ஒரு குழந்தையாக அழைத்து கொண்டு தான் அடைந்திருந்த அந்த பேரின்பத்தை உன்னை அடைய வைக்கும் வரை ஓங்கார குடிலாசனுடைய ஆசி கூடவே வரும். அன்பர்களே, ஓங்கார குடிலாசனுடைய ஆசி நிச்சயமாக சத்தியமாக உங்களுடன் வந்தே தீரும், வந்தே தீரும் என்பதை இந்த சபையில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்களுடைய பெருந்தன்மையை நீங்கள் காட்ட வேண்டும். ஏனென்றால் எனக்கு 10 நிமிடமோ 5 நிமிடத்தில் பேசி முடிக்க தெரியாது என்பதை நான் ஒற்றுக்கொண்டு, இது இங்கே ஏறும்போது என்ன வருதோ ஓங்கார குடிலாசான் அவங்க தான் நம்மளுடைய வார்த்தைகளாக வெளியே வராங்க. மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுங்கிறது அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கே ஏறுகிறோம். நான் மற்றவங்க தெரியல, எனக்கு படிக்கிறது எனக்கு தெரியாது, ஏதோ அவங்க உணர்த்துறது இதுதான் எனக்கு தெரியும். அதனால் குற்றம் குறை இருந்தால் உங்களுடைய திருவடி பணிந்து நான் வேண்டிக் கொண்டு மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கின்றேன். இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். நிச்சயமாக ஓங்கார குடிலாசனை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை என்பதை நீங்கள் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். ஓங்கார குடிலாசனே முருகன், முருகனே அரங்கன், அரங்கனே முருகன் என்பதை மனதில் நிறுத்தி